ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நண்பர்களே. நாங்க நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும், வெள்ளிக்கிழமை எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஸோ இன்றைய தின வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் மறக்காம பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. அப்போதான் புதிய வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி 2023 வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் புரட்டாசி மாதம் 5ஆம் நாள். இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இந்த தினம் 2 குடையவனான சுக்கிர பகவான் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பு நண்பர்களே. மேலும் ராசி அதிபதி புதன் பகவான் குரு பார்வை பெறுகிறார். புதன் பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்திலிருந்து குரு பார்வையை பெறுகிறார் நண்பர்களே. இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் தவிர புதன் செவ்வாய் பரிவர்த்தனை ஏற்பட்டுள்ளதும் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தேர்வுகிறது நண்பர்களே. எனவே இந்த மாதிரியான சிறந்த சூழ்நிலைகள் கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு அமைதியான ஒரு குடும்ப வாழ்க்கை நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கையில வேற லெவலில் நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாள். மேலும் இப்பொழுது நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணா கூட போதுங்க, உங்க குடும்பத்துல இனிமையான சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக அமைந்துள்ளதுங்க. அதுக்காக பேச்சுவார்த்தைகளை நீங்கள் தாராளமாக நடத்தலாம். திருமணம் அல்லது இதர சுபகாரிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு உகந்த ஒரு நாளுங்க. நல்ல ஒரு ஒற்றுமை குடும்பத்தில் இருக்கும் அமைதியான சூழல் இருக்கிறதுனால இப்பொழுது நீங்கள் கண்டிப்பாக அதை செய்யலாங்க. தொழில் புரியக்கூடிய வியாபாரிகளுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். இந்த தினம் தொழில் மிகச்சிறப்பாக நல்ல வளர்ச்சிகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்கு நண்பர்களே. வியாபாரத்துல நல்ல ஒரு மன திருப்தி வியாபாரிகளுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு ஏற்படும். அந்த அளவுக்கு சிறப்பான வியாபார வாழ்க்கை காத்திருக்குங்க. மேலும் பொருளாதார வளர்ச்சியும் உங்களுக்கு வியாபாரம் மூலமாக கிடைக்கக்கூடிய தனலாபம் மூலமாக உங்களுக்கு அதிகமான திருப்தியை மகிழ்ச்சியை மன நிம்மதியை ஏற்படுத்தி நண்பர்களே. சிறப்பான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களது உறவினர்களிடம் நீங்க கொஞ்சம் சூழ்நிலை தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போறது ரொம்ப ரொம்ப அவசியம். குறிப்பாக உங்க தாய் வழி உறவினர்களிடம் இன்னைக்கு சூழலுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க பிளெக்சிபிளா இருந்தீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான நல்ல மகிழ்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க. மகிழ்ச்சியான சூழல் உங்களது வீட்லையும் சரி உங்க அலுவலக பணிகளிலும் சரி இன்னைக்கு நாள் முழுக்க இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள். கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றத்தை மாணவர்கள் கண்டிப்பாக பெறுவாங்க. வெற்றிகரமாக உங்களது கல்வி சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக ஈடேறும். எனவே மாணவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கல்வி பணிகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதுல மிகப்பெரிய மேன்மை ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள்ல இப்பொழுது நீங்கள் நல்ல ரிசல்ட்டை கண்டிப்பாக பெற முடியும். உங்களுக்கு எதிரான கோர்ட் கேஸ் ஏதாவது பஞ்சாயத்துகள் ஏதாவது நிலுவையில் இருந்தது அப்படின்னா இப்ப சாதகமாக தீர்ப்புகள் மாறக்கூடிய எதிர்பார்த்தபடி உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் நண்பர்களே. சின்ன சின்ன தொழிலா பண்ணிட்டு இருக்கிறவருடைய அன்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு இன்னும் சிறப்பாக உங்க தொழிலை மேம்படுத்துவதற்கான நல்ல ஐடியாக்கள் புதுசாக தோன்றும். சிறு தொழில் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் தொழில் செய்யாத அன்பர்களுக்கு கூட இன்னைக்கு ஏற்படக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. அதன் மூலமாக தொழில் வளம் பெருகும். தொழில் குறித்த சிந்தனை வளம் பெருகக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் நண்பர்களே. இந்த தினம் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். பொருளாதாரம் நல்ல வளர்ச்சியை பெறும். இந்த தினம் கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு. அலுவலக பணிகளில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு மறைமுகமா இருக்கக்கூடிய தடைகள்லாம் கண்டறிவீங்க. எந்தெந்த காரியங்கள் செய்யறதுல உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு ஏற்படும் நண்பர்களே. காரிய தடைகளை அகற்றிக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும். அதை பயன்படுத்திக் கொண்டால் உங்களது காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அலுவலக பணிகளை நீங்க சிறப்பாக முடித்து பாராட்டு மழையில் நனையக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் நல்ல வெற்றிகரமான சூழலையும் நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க. மகிழ்ச்சியான திருப்தியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அலுவலக பணிகள் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கிறது. தடைகளை கடந்து நீங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாள் என்ற தினம். அதனால உங்க மனக்கவலைகள் பெரும்பாலானவை குறையும். வீட்டிலும் சரி அலுவலகத்திலும் சரி இல்ல வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா வியாபாரத்திலும் சரி உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே பெரும்பாலானவை நீங்கிறதுனால இந்த தினம் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்னு சொல்லலாம். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களது அன்பை வென்ற உங்களது காதலருடன் அற்புதமான பழைய நினைவுகள் மூலமாக உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் இன்னும் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழலை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். எனவே பழைய ரொமான்டிக்கான நினைவுகளை இன்றைய தினம் உங்களை மனக்குறந்தவருடன் நீங்க ஷேர் பண்ணிக்கங்க. காதல் வாழ்க்கை இன்றைய தினம் தித்திப்பாக ஒரு சாக்லேட் போல இனிமையாக மாறக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. இப்பொழுது வீடு கட்டி பால் காய்ச்சறதுக்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம். புதுமனை பூவிழா நடத்துவதற்கு உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் நீங்கள் உங்களது உற்சாகமான ஒரு நல்ல மனநிலை காரணமாக சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுக்கு உங்களது விருப்பங்கள் பெரும்பாலானவை நிறைவேறக்கூடிய வகையில் நீங்கள் காரிய வெற்றிகளை பெறுவதற்கு
உங்களுக்கு ஒரு டானிக் போல உங்களது உற்சாகமான இன்றைய தினம் உங்களுக்கு உதவும் நண்பர்களே. ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய தினம் சூதாட்டத்தில் நீங்க பக்கம் போகவே கூடாது நண்பர்களே. சூது பக்கம் நீங்க போயிடாதீங்க. அதனால நிறைய லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. சூதாட்டத்தை தவிர்த்து விட வேண்டியது எப்பயுமே கண்டிப்பாக மனசுல வச்சுக்கணும். ஆனா இன்னைக்கு கண்டிப்பாக அதை நீங்க செய்யக்கூடாதுங்க. சூதாட்டத்தில் ஈடுபடவே கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்க இன்னைக்கு மறந்து கூட செஞ்சிடாதீங்க. கொஞ்சம் தள்ளி இருங்க. சில ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக சந்திக்காமல் இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி ரொம்ப நாளாக நீண்ட நாளாக சந்திக்காத சில ஃப்ரெண்ட்ஸை இப்போ சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கு நண்பர்களே. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மனமகிழ்ச்சிகள், உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல எண்ண ஓட்டங்கள், இதய துடிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆர்வம் இன்னைக்கு பெருகும் நண்பர்களே. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நண்பர்கள் மீட்டிங் இன்னைக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கு இன்னைக்கு இன்க்ரிமெண்ட் அல்லது ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. உங்க தகுதிக்கேற்ப திறமைக்கேற்ப உங்களுக்கு நல்ல பண பலன்கள் அல்லது உங்களது அலுவலகத்தில் பதவி பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. நல்ல உயர்வான ஒரு நாளாக அலுவலக பணி இந்த தினம் அமையும். இந்த தினம் சின்ன சின்ன செய்திகள் உங்களுக்கு மனது வருந்தத்தக்க வகையில் சேர்ந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இல்லை நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் அதிகமான நேரத்தை தேவையில்லாத விஷயங்களை சிந்திக்கிறதுல இன்னைக்கு செலவிடக்கூடாது. உங்க சிந்தனைகளுக்கு ஒரு கடிவாளம் போடுறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. திருமண வாழ்க்கையும் இன்றைய தினம் மிகச்சிறப்பாக அமையும். திருமண வாழ்க்கையில பழைய ரொமான்ஸ் மிக்க உணர்வுகள் எல்லாம் இன்னைக்கு நீங்க நினைவு கூறி உங்களது மனம் குறைந்த உங்க வாழ்க்கை துணையோட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே. அதன் மூலமாக பழைய விஷயங்களை ரிவைன் பண்ணிட்டு உங்களுக்கு திருமண வாழ்க்கையை தித்திப்பாக மாற்றக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். சிறப்பான ஒரு நாள் இன்றைய தினம், அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களது செல்வ செழிப்பு கண்டிப்பாக அதிகரிக்கும். செல்வ நிலை உயரக்கூடிய வகையில் உங்களுக்கு நிதிநிலை மேம்படக்கூடிய நல்ல ஒரு நாள் இன்றைய தினம். அலுவலகத்தில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு சேரக்கூடிய நல்ல செய்திகள் சேரும். இன்றைய தினம் நற்செய்திகள் உங்களுக்கு அலுவலக பணியில் இருக்கிறது. இது வரைக்கும் பெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒர்க் எல்லாமே இன்னைக்கு நீங்கள் சூப்பராக சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கிறதுனால அலுவலக பணியில் இன்னும் சிறப்பாக மாறும் நண்பர்களே. இது சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய தொந்தரவுகளுக்காக நீங்கள் கொஞ்சம் பணம் செலவு பண்ணாலும் அதனால பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. உங்களுக்கு மிக மிக சிறப்பான நல்ல ஒரு ஒத்துழைப்பு உங்கள் உடல் இன்னைக்கு தரும். அதனால ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை உங்களால் எளிதில் நீக்கிக் கொள்ள முடியும். பெரிய பாதிப்புகள் எதுவுமே இருக்காது நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு திருப்தியான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கிறது. குறிப்பாக வியாபாரிகளுக்கு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்கள் சொந்த பந்தங்கள்கிட்ட நீங்க இன்னைக்கு அனுசரிச்சு போங்க. இன்னும் சிறப்பான நாளாக நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். மாணவர்களுக்கு கல்வியில மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் அமைதி பெருகும். பொருளாதாரம், தொழில் எல்லாமே சிறப்பாக அமையக்கூடிய நல்ல அமைதியான குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி ஏற்பாடுகள் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இன்றைய தினம் நீங்கள் ஒயிட் கலர் யூஸ் பண்ணலாங்க. வெள்ளை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெள்ளை நிறத்தை இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் நம்பர் 1 1ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாங்க. அதிர்ஷ்ட எண்ணாக அமையும். நட்சத்திர ரீதியான பலன்களை காணப்படுது. நமது கண்ணீரச் என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் நீங்கள் தாய் வழி உறவினர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட தாய் வழி ரிலேட்டிவ் கூட கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா, ஃப்ளெக்சிபிளாக இருந்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளுக்கு உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள், பஞ்சாயத்துகள் எல்லாமே சாதகமாக மாறக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தினம் சூழ்நிலை தகுந்த மாதிரி நடந்துக்கணுங்க. உங்களுக்கு சாதகமான நல்ல ரிசல்ட், உங்களுக்கு எதிரான விஷயங்கள் இன்னைக்கு கிடைக்கும். மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். அனுசரிச்சு போங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் கிடைக்குங்க. சிறு தொழில் சார்ந்த சிந்தனைகள் இன்னைக்கு மனசுல ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்படியாவது ஒரு பிசினஸை சின்னதாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்க நிறைய யோசிப்பீங்க. அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாள்கள். கல்வியில நல்ல வாய்ப்புகள் உருவாகும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய சிந்தனை வளம் பெருகும் நாட்கள் இன்றைய தினம். உங்களுக்கு தொழில் குறித்த சிந்தனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். சித்திரை நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்கள் காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. என்னென்ன தடை இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அதுதான் முதல் படி. அதுக்கப்புறமா அந்த தடைகளை விலக்கிக் கொள்வதற்கான ஐடியாஸ் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இத்தனை நாள் செய்யாமல் போயிட்டோமேன்னு கூட தோணுங்க. அந்த அளவுக்கு காரிய தடைகளை என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். வியாபாரத்தில் நல்ல திருப்தியான சூழல் இருக்கிறது. வியாபாரிகளுக்கு சந்தோஷமான ஒரு நாள். மனக்கவலைகள் எல்லாமே மறையக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். தடைகள் அகலும் நாள். நல்ல ஒரு திருப்தியான சூழல் ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க.
நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.